ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எப்பயுமே இட்லி தோசையே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக புது சுவையில் நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. பெரிய சைஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்கும். 300லேருந்து 350 கிராம் அளவுக்கு இருக்கும். 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணுங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ஊறியிருக்கும். நான் 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்ததுக்கு எவ்வளோ ஜவ்வரிசி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஊறி இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஊறிடுச்சு. மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் இந்த டிஃபன் செய்கிறதா இருந்தால் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். காலையில் நம்ம வந்துட்டு டிஃபன் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சப்போஸ் ஊறினதுக்கு அப்புறமும் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் வடித்து எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக இல்லை. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோங்க. 2 கப் ஜவ்வரிசிக்கு மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்துட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா துருவிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லாமே 3 உருளைக்கிழங்குமே நல்லா துருவி இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து மேஷ் பண்ண மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. ரொம்ப ஃபைனாக பொடியாகணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு பொடியானாவே போதும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க இந்த ஜவ்வரிசி கூட துருவி வச்சுருக்க வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த ஊற வச்சுருக்க ஜவ்வரிசிலேயே ஓரளவுக்கு தண்ணி இருக்கும். கூடவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் அதில் சேர்த்துருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் வந்துட்டு ஈரத்தன்மை இருக்கும். இது எல்லாமே போதுமான அளவாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே மசாலா பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டும் போது நம்ம வந்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட டபுள் சைஸில் உருண்டை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 உருண்டை கிட்ட வந்திருக்குங்க. இது எல்லாமே பெருசாக தான் நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம தட்டிக்க போகிறோம். ஒரு எண்ணெய் கவர்லையோ அல்லது ஒரு வாழை இலையிலையோ கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தட்டிட வேண்டாம். கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த அடை. இப்போ நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இதே மாதிரி ஒரு 2 அடைக்கிட்டு நம்ம வந்துட்டு தட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கல் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த அடையை போட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்குங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எப்பயுமே நம்ம வந்துட்டு அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்துட்டு டிஃபன் செய்வோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு சைடு இப்போ நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்தாலே போதுங்க. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்டியான ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மீடியம் சைஸில் பண்ணும்போது தோசைக்கல்லில் ஒரு 3-4 சேர்த்து கூட போட்டு இதை வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நல்லா காரமாக ஒரு சட்னியோ அல்லது டொமேட்டோ கெச்சப்போ வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
சூப்பராக டேஸ்டியான ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட்டாகவும் இருக்குது வெளிப்பக்கத்தில். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.